கோவை மெயில் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் எந்த அளவுக்கு உடற்பயிற்சி பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு தரும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டு அப்படின்னு பாரதியார் சொல்லியிருக்கிறாரு. இதில் இப்போ யார் இப்போ அதிகமாக விளையாடுறது இல்லை. உலக சுகாதார நிறுவனம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவங்களுடைய பரிந்துரை, ஒருவர் ஒரு வாரத்திற்கு 150 நிமிடங்கள் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். அதாவது தோராயமாக ஒரு நாளைக்கு 20 நிமிடம். அது மட்டும் பத்தாது, வாரத்தில் 2 நாட்கள் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸை, தசைகளை வலுவூட்டக்கூடிய பயிற்சிகளை பண்ணணும்னு உலக சுகாதார நிறுவனம் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. இதில் உடற்பயிற்சி நிறைய பேர் ஆர்வமாக செய்கிறாங்க. பல நேரங்களில் ஆர்வ மிகுதியால் ஆபத்தில் போய் முடிஞ்சுக்கிறாங்க. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இல்லை எங்கே தவறு வருது, எங்கே ஆபத்து வருது அப்படின்னா, இருதய துடிப்பு அதிகமாக போகும்போது தான் ஆபத்து வரும். சரிங்களா? நாங்கள் உடற்பயிற்சி பரிந்துரை செய்யும்போது ஒரு கோட்பாட்டோட பரிந்துரை செய்கிறோம். இந்த கோட்பாட்டுக்கு பேர் ஃபிட், FITT, ஃபிட் அப்படிங்கிறது ஒரு உடற்பயிற்சி பரிந்துரை. ஃபிட்டுங்கிறது ஒரு சுருக்கெழுத்து. FITT, எஃப்ங்கிறது ஃப்ரீக்வன்சி, வாரத்தில் எத்தனை நாட்கள் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். இது நீங்களும் முடிவு பண்ணலாம், அல்லது உங்கள் டாக்டர்கிட்டையும் கலந்து பேசி முடிவு எடுக்கலாம். குறைந்தது 5 நாட்களிலிருந்து 7 நாட்கள் உடற்பயிற்சி செய்யணும். வாரத்திற்கு குறைந்தது 5 நாட்களிலிருந்து 7 நாட்கள் உடற்பயிற்சி செய்யணும். இதுதான் எஃப், ஃப்ரீக்வன்சி. அடுத்தது இன்டென்சிட்டி, எந்த தீவிரத்தில் உடற்பயிற்சி செய்கிறது. அடுத்து வரக்கூடிய டி, என்ன டைப் ஆஃப் எக்ஸசைஸ். அடுத்த டி டைம், எவ்வளோ நேரம் பண்ணுறது. ஸோ ஃபிட்ல எஃப் ஃப்ரீக்வன்சி, ஐ இன்டென்சிட்டி, டி டைம், அதர் டி டைப் ஆஃப் எக்ஸசைஸ். இதில் எங்கே ஆபத்தில் முடியுது அப்படின்னா இந்த ஐ இன்டென்சிட்டி. சாதாரணமாக நம்முடைய ஒரு மனிதனுடைய இருதய துடிப்பு 72, ஒரு நிமிடத்திற்கு 72 முறை துடிக்குது. உடற்பயிற்சி பண்ணும்போது இருதய துடிப்பு கூடிக்கிட்டே போகுது. எந்த அளவுக்கு உயர்த்தலாம், இதில் தான் சிக்கல் வருது. நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம். பழைய ஆக்டர் முத்துராமன் ஊட்டியில் ஒரு ஷூட்டிங்கில் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு போது இறந்து போயிட்டார். நிறைய செலிபிரிட்டிஸ் ஜிம்மில் இறந்து போயிடுறாங்க. ஸோ அப்போது என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த உடற்பயிற்சியை அளவுக்கு அதிகமாக செய்யும் பொழுது இருதய துடிப்பு ஒரு ஆபத்தான கட்டத்தை தாண்டிடும் பொழுது தான் இவங்க ஆபத்தில் மாட்டிக்கிறாங்க. இப்போ எது சேஃப் எக்ஸசைஸ் அப்படின்னு பார்க்குறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. ஒன்று நீங்கள் ட்ரெட்மில் டெஸ்ட் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ட்ரெட்மில்லில் ஓடும் பொழுது அந்த ட்ரெட்மில் டெஸ்ட்டே கொடுக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் நீங்கள் ஓடும் பொழுது இருதயம் எவ்வளோ தூரம் இருதயத்திற்கு கூடிச்சுன்னு தெரிஞ்சு அதுக்குரிய அதிலிருந்து பண்ணலாம். ஒன்று, சில பெரிய சென்டர்களில், உதாரணமாக PH ஹாஸ்பிட்டலில் எங்கிட்ட கார்டியோ பல்மனரி எக்ஸசைஸ் டெஸ்ட், CPEX அப்படின்னு சொல்லுவோம். இந்த டெஸ்ட்லேருந்து தெளிவாக கிடைக்கும். எந்த இவர் உடற்பயிற்சி பண்ணும் பொழுது இருதய துடிப்பு எங்கே இருந்ததுன்னு தெரியும். அதிலிருந்து நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம். 2 சொல்லிக்கிறேன். ஒன்று ட்ரெட்மில், இன்னொன்று கார்டியோ பல்மனரி எக்ஸசைஸ் டெஸ்ட். இன்னும் எளிமையானது 6 minutes வாக் டெஸ்ட். ஒருத்தர் 6 நிமிடம் நடக்க சொல்லி 6 நிமிடம் நடக்கும்போது எவ்வளோ தூரம் நடந்தாங்களோ அந்த தூரத்துலேருந்து நம்ம இறுதி துடிப்பையும் கொண்டு வரலாம். 3. இன்னொன்று எளிமையானது கார்வோனன் ஃபார்முலா. ஒரு ஃபார்முலா நான் சொல்லிகிட்டே வரேன், உங்களை கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள். இந்த கார்வோனன் ஃபார்முலாவை உபயோகித்து உங்களுடைய இருதய துடிப்பை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு பாதுகாப்பான இருதய துடிப்பு. உடற்பயிற்சி பண்ணும் பொழுது ஆபத்து எதுவும் வராது. 220 minus your age is a maximum heart rate. 220 ஒரு பொது நம்பர். அந்த 200 உங்கள் வயதை கழிச்சிங்கன்னா வரக்கூடிய நம்பர் மேக்ஸிமம் ஹார்ட் ரேட். உதாரணமாக ஒரு நபர் குப்புசாமி, அவருக்கு வயது 40, எவ்வளோ தூரம் உடற்பயிற்சி பண்ணலான்னு கேட்குறாரு. இப்போ இவருக்கு உரிய பரிந்துரையை பார்க்கலாம். 220 minus ஏஜ் 40 = 180. இந்த 180 என்பது மேக்ஸிமம் ஹார்ட் ரேட். மேக்ஸிமம் ஹார்ட் ரேட்டுங்கிறது உடற்பயிற்சி பண்ணிட்டு இருக்கும்போது எட்டுன அதிகபட்ச இருதய துடிப்பு. ஒரு முறை மேக்ஸிமம் ஹார்ட் ரேட் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் ஹார்ட் ரேட் கூடாது. அதுக்கப்புறம் ஓட சொன்னீங்கன்னா பேஷண்ட் கொலாப்ஸ் ஆகும். இங்கே தான் தப்பு நடக்குது. ஸோ மேக்ஸிமம் ஹார்ட் ரேட்டை தொட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் கீழே இறங்கிடணும். அதனால் மேக்ஸிமம் ஹார்ட் ரேட்டை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் நம்ம பாதுகாப்பான ஹார்ட் ரேட்டை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அந்த ஃபார்முலானுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப், மேக்ஸிமம் ஹார்ட் ரேட் மைனஸ் யுவர் ஏஜ் வில் கிவ் தி 220 minus யுவர் ஏஜ் வில் கிவ் தி மேக்ஸிமம் ஹார்ட் ரேட். ஸோ 40 வயதான குப்புசாமிக்கு 220 minus 40 180 என்பது மேக்ஸிமம் ஹார்ட் ரேட். இது பாதுகாப்பான ஹார்ட் ரேட் இல்லை. அடுத்த ஸ்டெப், இந்த மேக்ஸிமம் ஹார்ட் ரேட்லேருந்து அவருடைய ஹார்ட் ரேட்டை குறைக்கணும். உதாரணமாக அவருடைய ஹார்ட் ரேட் 80 இருக்குன்னு வச்சுக்குவோம். மேக்ஸிமம் ஹார்ட் ரேட் 180ன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். இந்த 180லேருந்து அவருடைய இருதய துடிப்பு 80 கழிச்சா வரக்கூடியது 100. இதுக்கு பேர் ஹார்ட் ரேட் ரிசர்வ். ஸோ முதல்ல கண்டுபிடிச்சது மேக்ஸிமம் ஹார்ட் ரேட் 220 minus ஏஜ், அதில் அவருக்கு 180 கண்டுபிடிச்சோம். இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறது ஹார்ட் ரேட் ரிசர்வ். ஹார்ட் ரேட் ரிசர்வ் 180லேருந்து அவருடைய ரெஸ்டிங் ஹார்ட் ரேட்டை கழிச்சா வரக்கூடியது 280 minus 40 180 மேக்ஸிமம் ஹார்ட் ரேட். 180 minus ரெஸ்டிங் ஹார்ட் ரேட் 80 = 100. இவருடைய ஹார்ட் ரேட் ரிசர்வ் 100. இப்போ இதில் இன்னும் சேஃபாக வர ஒவ்வொரு ஸ்டெப்பும் சேஃப்டியை கூட்டிகிட்டே போகுது. 3வது சேஃப்டி ஸ்டெப்பு ஹார்ட் ரேட் ரிசர்வை 50 ஆக்கிக்கிறோம்.
இவருடைய ஹார்ட் ரேட் ரிசர்வ் குப்புசாமிக்கு 100ன்னு சொன்னோம், அது 50 ஆக்கிக்கிறோம். இந்த 50 ப்ளஸ் ரெஸ்டிங் ஹார்ட் ரேட், இவர் ஹார்ட் ரேட் 80 40 சொன்னேன், 80 + 50 130 சேஃப் ஹார்ட் ரேட். இந்த 130ல் அவர் உடற்பயிற்சி பண்ணும் பொழுது நம்ம சொன்ன பேசின எது ஆபத்தும் அவரை நெருங்காது. ஸோ இதுதான் உடற்பயிற்சி பண்ணும் பொழுது பாதுகாப்பாக உடற்பயிற்சி செய்ய வேண்டிய முறை. இருதய துடிப்பை எந்த அளவில் நிறுத்துறது, இது 4 சொல்லியிருக்கிறேன். ஒன்று வந்து ட்ரெட்மில் டெஸ்ட் எடுக்கும்போது கிடைக்கலாம். இன்னும் அட்வான்ஸ் சென்டரில் நீங்கள் போய் கார்டியோ பல்மனரி எக்ஸசைஸ் டெஸ்ட் அதுலேயும் தெளிவாக தெரியும். அதுக்கெல்லாம் போகிறதுக்கு வசதியே இல்லை, வாய்ப்பே இல்லைன்னா 6 minutes வாக் டெஸ்ட் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் போனீங்கன்னா அழகாக பண்ணி கொடுத்துருவாங்க. ஒன்றுமே வேண்டாமா உங்கள் ரூம்லேயே நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாம். கார்வோனன் ஃபார்முலா 220 minus your age will give maximum heart rate. Maximum heart rate minus your heart rate will give heart rate reserve. 50% of heart rate reserve plus the resting heart rate will give the target heart rate. இது பேர் என்ன? டார்கெட் ஹார்ட் ரேட். இந்த டார்கெட் ஹார்ட் ரேட்டில் உடற்பயிற்சி பண்ணும் பொழுது ஆபத்து இல்லை. இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா எப்படி பாதுகாப்பாக உடற்பயிற்சி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். சரி டாக்டர், இப்போ குப்புசாமிக்கு சொல்லியிருக்கிறீங்க டார்கெட் ஹார்ட் ரேட் 130ன்னு சொல்லியிருக்கிறீங்க. அவர் உடற்பயிற்சி பண்ணும்போது 130ல் பண்ணுறாரான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது அவசியம். இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஒன்று இன்னைக்கு ஸ்மார்ட் வாட்ச் மலிவிலையில் நல்ல ஸ்மார்ட் வாட்ச் வந்து இந்த ஸ்மார்ட் வாட்சில் உங்கள் ஹார்ட் ரேட் வந்துகிட்டே இருக்கும், டார்கெட் ஹார்ட் ரேட். ஸோ அந்த டார்கெட் ஹார்ட் ரேட்டை தொடும்பொழுது உங்கள் வேகத்தை குறைச்சிக்கோங்க. நீங்கள் விளையாடலாம், நடக்கலாம், ஓடலாம். டார்கெட் ஹார்ட் ரேட் வந்தவுடனே உங்களுடைய உடற்பயிற்சியினுடைய தீவிரத்தை குறைச்சிக்கோங்க. ஒன்று அது வாங்குறதுக்கு உங்களுக்கு வசதி இல்லை அப்படின்னா மணிக்கட்டில் உங்கள் கையை வச்சு மணிக்கட்டில் உங்களுடைய இருதய துடிப்பை கண்டுபிடிச்சிக்கலாம். இதை நீங்கள் பண்ணிக்கலாம். கழுத்தில் உங்கள் இருதய துடிப்பை கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஒன்று ஸ்மார்ட் வாட்ச், ரெண்டாவது மணிக்கட்டிலேயோ கழுத்துலையோ இருதய துடிப்பினுடைய அளவை கண்டுபிடிச்சி டார்கெட் ஹார்ட் ரேட் நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்களோ அதுக்குள்ளே இருக்கும் பொழுது உடற்பயிற்சினால எந்த ஆபத்தும் உங்களுக்கு வராது. வீடியோவில் முதல்ல சொன்னேன், மாலை முழுவதும் விளையாட்டுன்னு சொல்லியிருக்கிறேன். உலக சுகாதார நிறுவனம் வாரத்திற்கு 150 நிமிடங்கள் உடற்பயிற்சி செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருக்கேன், எப்படி பாதுகாப்பான இருதய துடிப்பில் உடற்பயிற்சி பண்ண சொல்லியிருக்கிறேன். நாளையிலேருந்து நம்ம எல்லாரும் உடற்பயிற்சி செய்ய தொடங்கலாமா? ரைட், வாழ்த்துக்கள்.